அப்படியானால் ஒரு மனிதனை தேவன் நடத்துவார், ஆனால் அவனுடைய வாழ்க்கை சம்பூர்ணமாக தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தால் அவர் அறகுறையாய் செய்கிறவர் அல்ல, அல்லது குறையோடு கூட செய்கிறவர் அல்ல, இம்பெர்ஃபெக்டா செய்கிறவர் அல்ல. அவர் ஒரு காரியத்தை செய்வாரானால் அது சம்பூரணமா இருக்கும், இல்லன்னா பரிபூரணமா இருக்கும். வரலையா சொல்லாமா? அவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பார், ஆனால் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கும்? சம்பூர்ணமான ஆசீர்வாதமா இருக்கு. அதான் வாசிக்கிற ஈசாக்கோடு கர்த்தர் இருந்ததுனால ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறத பார்த்து சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு ஈசாக்கிடத்துல கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஈசாக்குடைய ஆசீர்வாதம் இருந்தது. இன்னைக்கு உங்களுடைய உயர்வும் என்னுடைய உயர்வும், உங்களுடைய ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதமும், நம்முடைய பெருக்கம் எப்படி இருக்குமானால் மற்றவங்க எல்லாம் பார்த்து ஆண்டவர் இவர்களுக்கு இந்த காரியத்தை செய்தார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது இருக்கும். அதான் ஆண்டவர் செய்யறது. வரலையா சொல்லாமா? வாழ்க்கை பரிபூர்ணமா இருக்கணும், சம்பூர்ணமா இருக்கணும், சௌகரியமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், சுகமா இருக்கணும், பலமா இருக்கணும். அப்படியானால் தேவன் நம்மை நடத்த வேண்டும். அதான் எங்க வசனத்துல வாசிக்கிறோம், நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன். தேவன் நடத்தினாலே அது எப்படிதான் இருக்கும்? அதிசயமா தான் இருக்கும். தேவன் நம்மை நடத்தினாலே அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமா தான் இருக்கும்.